சாப்பிட்டு இருக்கோம். திடீர்னு புளி இடி வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அது கொஞ்சம் யோ ஏற ஆரம்பிச்சதுல இருந்து ஏத்தத்துலயும் இறக்கியும் கூட்டு போறிய, எங்கயா கூட்டு போற? அந்த மலைய காண முடிச்சு மெயினான டீ லவர் யாருங்க? டீ லவருக்கு வந்து அங்கே டீயும் விற்கிறாங்க. டீ இருக்கு, டீ குடிக்கிறவங்க வந்து இங்கே டீயும் குடிச்சிக்கலாம். இந்நேரம் அவனை தனியாக விளாக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பானோ. அது மட்டும் ஏன் மேலே போகிறதுக்குள்ள அவங்க புது சேனல் ஆரம்பிச்சாலும், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேலே போய் பார்ப்போம் என்ன பண்ணி வச்சிருக்கானோன்ட்டு. அவன் வேற யாரும் இல்லை சிம்ரன், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. இவனை வேற யாரும் இல்லை, நம்ம கூட வந்த பார்த்தா வெயிலின் தாக்கத்தினால இப்படி ஏறிட்டு இருக்கானோ. 300 ரூபாய்க்கு அவனாச்சும் காலையில இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவானா? யாரு வாங்கினா? இல்ல நானும் தான் வாங்கினேன். அவ்வளவுதான் வந்துட்டோம். அந்த பக்கத்துல வந்துட்டு அது தெரியுதல், அதுதான் கோயில். மெக்கானிக் வாய் மட்டும் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. எமட்டாங்க வந்து அந்த கோயிலை கட்டினது அதை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் ரீல்ஸ்ல பார்த்து. சித்தண்ணா இது நான் காரணம் கிடையாது, இவனுக்கும் உங்களுக்குள்ள டீலிங்க. நீங்க பேசிங்க, உங்களுக்கும் அனிருத் அண்ணனுக்கும் இதை பார்க்க போற மாதிரி அவன் சொல்லிட்டு. அதுதான் அந்த கான்பிடன்ட் தான் எனக்கு வந்து பிடிக்கல. கடை எங்கேயுமே கிடையாது. வரப்ப நீங்க சாப்பிட்டு வந்துடுங்க. இங்க இருக்கோ அப்படின்னு நம்பி எங்க மாதிரி ஏமாந்து வந்துடாதீங்க. இல்ல கடை இருக்கும், தீபாவளி நல்லா உச்சிட்டு போனாக்கா சாப்பாடு கிடைக்கும். கோயில்கிட்ட ஆனா பாடியா தான் போனோம். கோயில்கிட்ட சாப்பிட்டு இருக்கோம். திடீர்னு புளி இடி வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அது கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு. நீதான் கேட்டீங்களா, ஏன் அடிக்கடிக்கு வச்சிருக்க மாதிரி இருக்காது? அதான் என்னன்னா ஒரு கேட்ட முடிச்சுட்டு ஏன் தாத்தா இந்த கல்ல அடிக்க வச்சிருக்காங்க, அது தெரியலப்பா அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து இது வந்து அந்த குழந்தை குட்டி இல்லைன்னா அடிக்க வைப்பாங்க. அப்புறம் வீட்டுல கடன் இருந்தா, அது வீட்டுல கடன் பிரச்சனை எதுவும் இருந்தா அடிக்க வச்சா சரியா இருப்பாங்க. இதே மாதிரி திருப்பதி அடிக்க வச்சிருப்பாங்க. அது கேட்டோம் இதுக்கு அங்கன்ட்டு. அங்க கேட்டதுக்கு நீ வீடு கட்டலனா இதை அடிக்க வச்சுன்னா டக்குன்னு கட்டிடலாம்ப்பா, எவ்வளவு தூரம் அடிக்க வைக்கிறேன் அவ்வளவு பெரிய வீடு கட்டலாமா அப்படின்னாங்க. நான் ஒரு நல்லா இவ்வளவு தூரத்துக்கு அடிக்க வச்சுக்கோங்க. நான் போயிட்டு இப்ப 2-3 வருஷம் ஆகுது, ஒண்ணுமே இது வரைக்கும் வேலைக்கு வந்துருக்குன்னா அத மாதிரி அவனை தள்ளி விட்டுட்டேன். இல்லன்னா வேற எவனா அடிக்க என் கல்ல எடுத்து அவன் அடிக்கிட்டு போயிருப்பான் போல. எதுக்கு நம்ம அந்தாண்ட போய் எடுத்துக்கிட்டு இந்த கண்டை அடிக்க வச்சிருக்காங்க. சுண்ட காலம் பின்னாடி ஒருத்தன் நம்ம கூட அவனாதான் இருக்கும். அபி அவன் இப்ப முன்னேறி போயிட்டான் ஒரு இடத்துல. எல்லாம் நாங்க காலைல கிட்ட 5 மணிக்கெல்லாம் ஏறணும் நினைச்சோம். கடைசியில் டைம் பார்த்தோம்னா 10 ஆகுது. 5 மணிக்கு இந்த இடத்துல வந்தோம். செம்ம வியூல ஏறி இருப்போம். என்ன பண்றது, நைட்டு நாங்க போன வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போன வீடியோ முடிக்கிறதுக்கு நைட்டு கிட்டத்தட்ட 3:30 மணி ஆயிட்டு. அதனால எந்திரிக்க முடியல. இன்னும் சீக்கிரம் தூங்கிருக்கான்டா. பொறுப்பு பின்னாடி போய் படுத்தோன்னா தூங்கிருக்கான். அந்த மெக்கானிக் வாய் மட்டும் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. மேல ஆளுங்க சாப்பாடு போடுவாங்களா? ஆளே இல்ல. மேல கோயிலே திறந்துதான் தெரியல இது வரைக்கும். போனாதான் தெரியும். நம்ம போய் பாத்துட்டு சொல்றாங்க கோயில் பாத்துட்டு சொல்லுங்க. பார்த்தாலும் சோறு. பாத்தீங்களா, எங்களுக்கு முன்னாடி நாங்களாம் ஃபர்ஸ்ட் ஏறணும்னு நினைச்சோம். பார்த்தா ஒரு 20 பேர் வராங்க. கொஞ்சம் நம்ம இல்ல சொல்றேன், அவங்க ஹால்ட் போடுறப்ப நம்ம இல்ல சொல்றேன். என்ன சொல்றேன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஏறணும். சொல்லு ப்ரோ, நேத்தி சொன்ன மாதிரிதான் இல்லைங்கலாம் சொல்லாதீங்க. காப்பி நம்ம சித்தன் நமக்கு அண்ணன் இருப்பா இல்லையா? அவர் பேசுறது நம்ம பேசுறதுனால அது பேர் காப்பி ஆகாது. அண்ணன் பேசுற நீ பேசுனா சரிங்க. அதே போலதான் சித்தாந்தனும் பாட்டு பாடுறாரு. அனிருத் நம்ம தம்பி தானே அப்படின்னு ஒரு பாட்டே பாடுறாரு. அவர் சொல்லணும், நம்ம சொல்றோம் சித்தன் நம்ம அண்ணன். அது மாதிரி அனிருத் தம்பி பேதான் பாடுறாரு. சித்தண்ணா இது நான் காரணம் கிடையாது, இவனுக்கும் உங்களுக்குள்ள டீலிங்க. நீங்க பேசிங்க, உங்களுக்கும் அனிருத் அண்ணனுக்கும் இதை பார்க்க போற மாதிரி அவன் சொல்லிட்டு. அதுதான் அந்த கான்பிடன்ட் தான் எனக்கு வந்து பிடிக்கல. சரி ஓகே गाइस, இவ்வளவு நேரம் உட்காந்து முடிஞ்ச அளவு தான் சாப்பிட்டுருக்கோம். இன்னும் இவ்வளவு இருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 300 ரூபாய்க்கு அவனாச்சும் காலையில இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவானா? யாரு வாங்கினா? இல்ல நானும் தான் வாங்கினேன். இருந்தாலும் சாப்பிட முடியல, அதுக்காக
ஓகே, இன்னும் நம்ம போக வேண்டிய மலையே தெரியல இந்த இடத்துல இருந்து பாக்குறதுக்கு. 500 மீட்டர் வந்திருப்போம். ஆமா, அது இவ்வளவு பசிக்குதே, உட்காருங்கடான்ட்டானோ. எவ்வளவு தூரம் ஏற போறோம் தெரியல. அவன் சொல்ற மாதிரி லைட்டா மப்பு போட்டா சரசன்னு ஏறிடலாம். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க. நம்ம மேல தொடர்ந்து ஏறிட்டே இருப்போம். A few moments later. இன்னும் பாதி தூரம் போல. கரெக்டாக எவ்வளோ போயிருக்கோன்னா ஒரு 3 கிலோமீட்டர் ஏறி இருப்போம். அதுதான் அதிகபட்சம். இதோட வியூ மட்டும் பாருங்க. அதான் நமக்கு ஒரு ஊட்டி கொடைக்கானல் அங்கே கிடைக்கிற ஒரு அந்த மலையோட வைப்பு அப்படியே இங்கே கிடைக்குது. அதுவும் நம்ம இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியுமான்னு தெரியல. அங்கே கிட்டக்க போய் நம்மளால். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் மேலே 2 இருக்குது. வந்து கீழே இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஏறி வந்துருப்போம். ஒரு 4 கிலோமீட்டர் ஏறி இருப்போமா. 4 கிலோமீட்டர் ஏறினது அப்படியே அங்கே காட்டுங்க. இவ்வளோ தூரம் ஏறி வந்துருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட. இந்த மலைக்கு கரெக்டாக ஈக்குவலாக நிற்கிறோம். அந்த மலைக்கு, இந்த மலைக்கு அப்படியே இந்த சைடில் ஈக்குவலாக நிற்கிறோம் நம்ம. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் மேலே ஏற வேண்டியது இருக்குது. அதுதான் எப்படி ஏற போகிறோம்னு தெரியல. கரெக்டாக அங்கே உச்சிக்கு போகிற வேண்டிய இருக்கும். உச்சிக்கு போகிற மாதிரி இருக்கும் கரெக்டாக. 1.25 நேரமாக ஏறிக்கிட்டு இருக்கோம். 5 கிலோமீட்டர் தான் ஏறி இருக்கோம். அப்படியே பாருங்கள், இது நம்ம போகிற வழி. இது எவ்வளோ செங்குத்தாக போயிட்டுருக்குன்னு. அப்படியே திரும்பி இந்த இடத்த பார்த்தோன்னா கீழே ஃபுல் ஆழம் கீழே. இங்கே வந்து இன்னும் தடுப்புலாம் எதுவுமே கிடையாது. சறுக்கிட்டு போனாங்கன்னா அவ்வளோதான், கீழே விழ வேண்டி தான். கோயில் இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னா, நம்ம இது மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். கோயில் அந்த உச்சியில் இருக்குது. கரெக்டாக காட்டவா? தெரியும் நினைக்கிறேன். அதுதான் கோயில். அவன் வேற யாரும் இல்லை சிம்ரன், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. இவனை வேற யாரும் இல்லை, நம்ம கூட வந்த பசங்க தான். வெயிலின் தாக்கத்தினால இப்படி ஏறிட்டு இருக்கானோ. இந்த ட்ரெக்கிங் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம மொத்தம் 5 பேர் ஏறிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம 3 பேர் தான் ஏறிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த 2 பேர் நமக்கு முன்னாடியே ஏறி மேலே போயிட்டானோ போயிட்டு இருக்கானோலான்னு தெரில. இந்நேரம் அவனை தனியாக விளாக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பானோ. அது மட்டும் ஏன் மேலே போகிறதுக்குள்ள அவனை புது சேனல் ஆரம்பிச்சாலும், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேலே போய் பார்ப்போம் என்ன பண்ணி வச்சிருக்கானோன்ட்டு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஐவ்லாக்ஸ். நம்ம எங்கே இருக்கோம்னா தலைமலை உள்ள கோயிலுக்கு பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் பாதி தூரம் போகணும். இங்கே தான் அந்த கிணறு இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் கீழே ஏறுறப்ப கேட்டோம். உங்களுக்கு அந்த போன விழாக்களை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க சொன்னாங்க அது இந்த கிணறு தான் இது. ஆனால் அவங்க கீழே சொன்னாங்க, ஆனால் குளிக்க முடியும்னு சொன்னாங்க. ஆனால் மேலே வந்து பார்த்தா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அங்கே இறங்குறதுக்கு படியும் இருக்குது. இறங்கி சும்மா கால் வேணால் கழுவிக்கலாம். அதே போல் நீங்கள் அப்படியே மேலே வந்தீங்கன்னா கீழே மெயின் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. வரப்போ தண்ணி இல்லைன்னா இங்கே வந்தால் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே கடை இருக்குது, 2 கடை. தண்ணி, ஜூஸ், சிப்ஸு நிறையா இருக்குது. வேறு அதே போல் மெயினான டீ லவர் யார் இங்கே? டீ லவருக்கு வந்து அங்கே டீயும் விற்கிறாங்க. டீ இருக்குது. டீ குடிக்கிறவங்க வந்து இங்கே டீயும் குடிச்சிக்கலாம். டீ இருக்குது. ஆனால் இங்கே ரேட் எப்படின்னு நாங்கள் எதுவுமே விசாரிக்கல. டீ குடிக்கிறப்போ விளாக் பண்ணுறேன். ஹாய்ஸ், அங்கே அந்த டீ கடை அண்ணன்ட்ட கேட்டோம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா, இன்னும் ஒரு 2 கிலோமீட்ரு 2 கிலோமீட்டர் பையாங்கிற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. போயிட்டுருக்கோம். ஆனால் வரப்போ என்ன வெயில் இருந்துச்சோ ஏண்டா, அதுக்கு வெயிலே இல்லை, ஃபுல்லாக மப்பு. ஏற ஏற எங்களுக்கு அதான் அந்த பனியானன்னு தெரியல, ஒரு ஜில்னஸ் தெரியுது எங்களுக்கு. வேர்வனாலையா அப்படியே அதுவும் எங்களுக்கு தெரியல. இல்லை காற்றடிக்கல, நான் கொஞ்சம் ஒரு மாதிரி சில்லுன்னு தான் இருக்கு மேலே. ஆமாம், கிட்டத்தட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் பசங்க யாருமே வரல. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். அந்த கடையில் நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே வாங்கலை. பசங்க அதே போல் இங்கே கேஷ் மட்டும்தான் அலோடு உண்டு. அதனால் பார்த்துங்க, இங்கே வரப்போ ஜிபே எதுவுமே கிடையாது. மெயின் டவர் சுத்தமாக இருக்காது. ஓகே, வரப்போ சேஃபாக வாங்க. குரங்கு எங்கே பார்த்தாலும் இருக்குது. 1 hour later. கடைசியாக நம்ம மேலே ஏறி ஒரு 6 கிலோமீட்டர் வந்தாச்சு. வந்தால் கடைசியாக அந்த குளம் இருக்கும். குளத்துலேருந்து போர் செட் எடுத்து ஒரு இடம், அந்த இடத்துல தண்ணி விடுறாங்க. அந்த இடத்துல குளிக்கணுங்கிறவங்க குளிச்சுக்கலாம். இதுக்கு மேலே போனால் ஒரு கடை இருக்கா, அங்கே தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். 5 கிலோமீட்டர் தான். 5 பேர் வந்தோம் நாங்கள் திருவாரூர்லேருந்து. இப்போ நானும் தமிழும் மட்டும்தான். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கிட்ட கடந்துட்டோம். இன்னும் போக வேண்டியது இருக்குது. அந்த பாதையை மட்டும் பாருங்கள்.
சுத்தமாக முடியல, அவ்வளோ மூச்சு வாங்குது. தண்ணி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 4 லிட்டர் வாங்கினோம். 4 லிட்டரில் எங்கள்கிட்ட 2 லிட்டர் மட்டும்தான் இருக்குது. மற்ற 2 லிட்டர் அவங்கள்ட்ட இருக்குது. வாங்கினோம் பிஸ்கெட்டு எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்குது. எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை தண்ணியை தவிர. கிட்டத்தட்ட ஏறிட்டோம், மேலே போயிட்டு சந்திக்கிறோம். எங்களுக்கு அது வரைக்கும் பார்த்து தெரியுது, அந்த மரம் வரைக்கும். அதுக்கப்புறம் எப்படி போகுதுனே தெரியல. அங்கே பாருங்க, ஆனால் கோயில் அங்கே இருக்குது. ஆனால் நானும் இவனும் என் ஃப்ரெண்டு பேசிகிட்டே வரோம். இதுதான் கரெக்டான பாதையா எப்படின்னு தெரியல. ஆனால் மப்பை பாருங்கள். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the candle. ஓ, ஏற ஆரம்பிச்சதுலேருந்து ஏற்றத்துலையும் இறக்கியும் கூப்பிட்டு போறிய. எங்கேயா கூப்பிட்டு போகிற? அந்த மலையை சாணம் முடிச்சு சாணைக்கு போடுறோம். இல்லையா, அவ்வளோதான் வந்துட்டோம். அந்த பக்கத்தில் வந்துட்டு அது தெரியுதல், அதுதான் கோயில். எமட்டாங்க வந்து இந்த கோயிலை கட்டினது. அதை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் ரீல்ஸில் பார்த்து. மொத்தம் வந்து 4000 அடியில் 3500 அடி ஏறியாச்சு. இன்னும் 500 அடி ஏறிட்டு அந்த மலையில இருந்தாலும் அங்கே போய் படுக்க வேண்டியதான். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.